வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறதுங்க ரொம்ப டேஸ்டா சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல சாம்பார் சாப்பாடு செய்யறதுக்குங்க அரிசியும் பருப்பையும் வேக வச்சிடலாம். இதில் 1.5 டம்ளருக்கு அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன், 3/4 டம்ளருக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு அந்த மாதிரி கணக்குங்க. 1 டம்ளர் அரிசிக்கு நான் 3/4 டம்ளர் பருப்பு போட்டிருக்கிறேன். மொத்தம் 2.25 டம்ளர் ஆகுதுங்க. தண்ணி நம்ம 4.5 டம்ளர் ஊற்றணும். நான் 4.5 டம்ளர் ஊற்றிட்டு 1 டம்ளர் எப்பவும் ஊற்றதை விட எச்சா ஊற்றிருக்கிறேன். இதுக்குள்ளே 5 டம்ளர் தண்ணியுமே 1.5 டம்ளர் அரிசி 3/4 டம்ளருக்கு பருப்பு இருக்குது. இதை மூடி வச்சு விசில் விட்டுறலாம். ஒரு தட்டத்தை குப்புற போட்டுடலாங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றுனங்காட்டி தெரிச்சு மேலே வரும். அதனால இப்படி தட்டத்தை போட்டு வச்சிட்டோம்னா உங்களுக்கு தண்ணி தெரிக்காது. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். எப்பவுமே நம்ம நார்மலாக விடுற விசிலை விட ஒரு 3 விசில் எச்சு விட்டுக்கோணும். நான் இப்போ 5 விசில் விடுவேன். இன்னைக்கு 3 விசில் எச்சு விட்டு மொத்தம் 8 விசில் விட்டு இதை எடுத்துக்கலாம். நான் பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் எடுத்து வச்சிடறேன். 8 விசில் வரட்டும். சின்னதாக எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். இந்த அடுப்பில் காயை வேக வச்சிடலாங்க. அதுக்கு நான் அடுப்பில் ஒரு வடசட்டி வச்சுட்டேன். இதில் 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 10 முருங்கைக்காயை கட் பண்ண மாதிரி வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு மேராக்காய்ங்க, சவுச்சவுன்னு சொல்லுவாங்க. இதையும் தோலை சீவிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ள ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் கலந்து விட்டுறலாங்க. இது பாதி அளவுக்கு நல்லா வேகட்டு இந்த காய். அதுக்கப்புறம் இதுக்குள்ள நம்ம தக்காளியும் வெங்காயத்தையும் போட்டு இன்னும் கொஞ்சம் வேக விடலாம். இது ரெண்டு வேகக்குள்ளைங்க நம்ம சாம்பாருக்கு அரைச்சூத்திற்கு சாந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். இதில் 8 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்து வச்சிருக்கிறேங்க. இதையும் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சமாக போட்டால் போதும். நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா அதை அரைக்கும் போது மிக்சியில் அப்படியே மையாட்ட ஒட்டிகிட்டே இருக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொத்தமல்லி விதையை எடுத்து வச்சிருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு 5-6 கருவேப்பிலை. இதை நல்லா வறுத்துடலாங்க. கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இதில் 1 டீஸ்பூனுக்கு வெள்ளை உளுந்து எடுத்து வச்சிருக்கிறேங்க. இதையும் போட்டுக்கலாம். இது உடச்சி உளுந்துங்காட்டி நான் இப்போ போடுறேங்க. உளுந்து உங்களுக்கு கொஞ்சம் முழுசாக இருந்துச்சுன்னா கடலைப்பருப்பு போடுறப்ப போட்டு வறுத்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூனுக்கு மிளகு எடுத்து வச்சிருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காயும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை உள்ளே போட்டுங்க நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். தேங்காயும் வெங்காயமும் கொஞ்சமாக போட்டால் போதும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எண்ணெயை முதல்லையே ஊற்றி எல்லா பருப்பையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காயும் வெங்காயமும் போட்டுக்கலாம். நான் எப்பவுமே பருப்பெல்லாம் வர சட்டியில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றி இந்த தேங்காயும் வெங்காயமும் போடுவேன். இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக்குற மாதிரி பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டுங்க. நல்லா தண்ணி ஊற்றி மிக்சியில் மையாட்ட அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே அரிசியும் பருப்பும் போட்டு வேக வச்சோம் இல்லைங்களா, அது 8 விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். காய் நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க. திறந்து பார்த்துடலாம். ஒரு பாதி அளவுக்கு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். போட்டுடலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு 1.5 தக்காளி போட்டிருக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணுங்க. இது ஒரு 10 சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் தண்ணி ஊற்றி நம்ம காய் வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அதனால தண்ணி கொஞ்சம் சுண்டிகிட்டே இருக்கும். அதனால தண்ணி பத்தலின்னு நம்ம கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. மூடி வச்சிடலாங்க. இது கொஞ்சம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இது கொதிக்கிற நேரத்துக்குள்ள நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா சாம்பாருக்கு, இது நல்லா ஆறிடுச்சு. இதை முதல்ல அரைக்கும் போதுங்க தண்ணி ஊற்றாம வரன்னு கொஞ்சம் அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா மையாட்டம் அரைஞ்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மையாட்டம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எடுத்து வச்சிருந்த புளியை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கிறேங்க. இதில் பாதி அளவுக்கு ஊற்றி இந்த சாந்தம் நல்லா இலக்கம் பண்ண மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். முதல்ல பாதி அளவுக்கு புளியை ஊற்றிட்டுங்க. சாப்பாடு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு பத்திரினா மீதி கரைச்சி வச்சுக்கிற புளியும் ஊற்றிக்கலாம். ஏன்னா தக்காளி நம்ம 1.5 தக்காளி போட்டிருக்கிறோம். அதனால புளிப்பு சம்டைம்ஸ் எச்சா போயிடும். இப்போ இந்த காய் நல்லா வெந்துட்டு இருக்குது. நம்ம அரைச்சி வச்ச சாந்தும் புளியும் கரைச்சி வச்சிருக்கிறத இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இந்த பாத்திரத்துக்காகவே கொஞ்சம் தண்ணி கூட உள்ளே ஊற்றிக்கலாங்க. ஏன்னா சாந்து ஊற்றுனி கொஞ்சம் குழம்பு கெட்டியாகிற மாதிரி இருக்கும். அதனால சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். அதனால தண்ணி ஊற்றி கொஞ்சம் இலக்கமாக்க மாதிரியே பார்த்துக்கணும். இது 2-3 கொதி வரட்டுங்க. மூடி போட்டு வச்சிடலாம்.
அதுக்குள்ள இங்க சாப்பாடு நல்லா விசில் இறங்கிருச்சு. திறந்து பார்த்துடலாம். பாத்தீங்கன்னா சாப்பாடு நல்லா வெந்திருக்குது. இந்த போட்ட தட்டத்தை கூட எடுத்துக்கலாங்க. இப்போ இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுறலாம். சாப்பாடு வந்து நல்லா கொல கொலன்னு இருக்கணுங்க சாம்பார் சாப்பாட்டுக்கு. அதனால நல்லா சாப்பாடை நல்லா கலரி விட்டுறலாங்க. கொஞ்சம் மசிச்சு விட்டுறலாம். நீங்கள் நார்மலாக சாப்பாடுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணணும் அதை தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணா குரலை அரிசி இருந்துச்சுன்னா அந்த 1-2 உடஞ்ச அரிசி இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு சாம்பார் சாப்பாடுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டேங்க. இங்கே இந்த சாம்பாரும் 2-3 கொதி வந்துருச்சு. இதை எடுத்து இந்த சாப்பாடுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இந்த அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. உப்பு புளிப்பு கரெக்டாக தான் பார்த்துக்கலாம். புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. கரைச்சி மீதி வச்சுக்கிற புளியெல்லாம் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு கூட போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு 2-3 கொதி வரட்டும். இந்த புளியோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமா நல்லா வெந்துட்டு இருக்குது. புளியோட பச்சை வாசமெல்லாம் போயிருச்சுங்க. உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேன். இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாங்க. சாம்பார் சாப்பாட்டுக்கு நெய் நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முந்திரியும் கொஞ்சம் பொரிச்சு சாப்பாட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு போடுறேங்க. இப்போ கடுகு நல்லா விதே. இதில் 3 வரமிளகாய் சின்ன சின்னதாக இருக்குது. இப்போ போட்டுடுறேன். ஒரு 7-8 கருவேப்பிலை வச்சிருக்கிறேன். இதையும் போட்டுக்கிறேன். இதை சாப்பாடுக்குள்ள ஊற்றிடலாம். ஒரு கொத்துக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்படியே நெய் மணத்தோட சாம்பார் சாதம் ரெடி ஆயிருச்சு. சாம்பார் வைக்கிறத விடங்க சாம்பார் சாதத்துக்கு கொஞ்சம் சாந்து அரைச்சி ஊற்றுறோம் இல்லைங்களா, அந்த மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா சாப்பாடு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சாப்பாடு வந்துங்க அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி இலக்கமாக இருக்கணும். அப்போ தான் இந்த சாப்பாடு ஆறுச்சுன்னா சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ஆற கொஞ்சம் கெட்டியாயிட்டே இருக்கும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணும்போதே கொஞ்சம் சாப்பாடு கெட்டியாகிற மாதிரி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சாப்பிடும்போது உங்களுக்கு கல்லாட்டம் ஆயிரும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிருச்சு. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா சாம்பாருக்கு சாந்து அரைச்சிட்டுங்க. காய் அரைச்சது அரிசி பருப்பு எல்லாத்தையும் குக்கரில் போட்டுங்க. ஒரு 7-8 விசில் விட்டு தாளிச்சு கொட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடும். அதோட டேஸ்ட்டை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த சாம்பார் சாதம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.